ஹாய், என்னோட டாபிக் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, அரசியல் ஒரு சாக்கடை. அரசியல் ஒரு சாக்கடைன்னு எத்தனையோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அரசியல் ஏன் சாக்கடையாக மாறுச்சுன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? அதை பற்றி ஒரு விஷயத்த பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் ஒரு கட்சியில் கொள்கை வெங்காயம்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ பணம் இருக்குது, அந்த கட்சியில் கொடுத்து சேர்ந்து ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிச்சுட்டு அவன் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவன் கூட இருந்துட்டு அடுத்த தடவை ஆட்சி மாறிச்சு அப்படின்னு சொல்லும்போது அதே ஆள் அந்த கட்சியிலே இருந்து ஜெயிச்சுட்டு இந்த முறை அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்ற ஒரே ரீசனால் அங்கேருந்து அடுத்த கட்சிக்கு தாவறானுங்களா? அப்போ இந்த தாவரவங்களை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாக்கடைன்னு என்ன? முதல்ல எல்லா விதமான தண்ணிகளையும் கலந்து அதில் கழிவுகளும் கலந்து அந்த கழிவுகள் சேர்ந்து தான் சாக்கடையாக மாறுது. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சியில் இருந்துட்டு அவங்க கூட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் கறந்துக்கிட்டு அடுத்த இது மாறின உடனே அங்கேருந்து ஜம்ப் அடிக்கிறது. இவங்கள என்னன்னு சொல்லுவோம்? இவங்க இங்கே தான் நிற்கிறாங்க, இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே மக்கள் அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ இவங்க இங்கேருந்து அங்கே தாவி மக்களை முட்டாளாக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க தானே சாக்கடை சொல்லணும். இந்த மாதிரி இங்கேருந்து அங்கேருந்து தாவறவனை கரெக்டாக சொல்லணுன்னா அவங்க ஜெயிச்சதையே ரத்து பண்ணணும். அவனை ரத்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த 3 எலெக்ஷனுக்கு நீ நிற்கக்கூடாதுன்னு தடை விதிக்கணும். இப்படி பண்ணால் யாராவது ஒருத்தன் கட்சியில் இருந்துங்கன்னு அங்கே கிடைக்கிற சுகத்தெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து அங்கே ஜம்ப் அடிக்கணும்னு தோணுமா? இந்த மாதிரி செய்கிற சில ஈனப்பயலுக தான் கலந்ததுனால தான் இந்த அரசியல் ஒரு சாக்கடையாக மாறிடுச்சு. இந்த மாதிரி சாக்கடைங்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஜாதின்ற பேரில் பணம் கொடுக்குறான்ற விஷயத்தினால அவனுங்களுக்கு ஓட்டை போட்டு மறுபடியும் அவனுங்களை ஜெயிக்க வைக்காதீங்க. இது பண்ணாலே இந்த அரசியல் சாக்கடைங்க காணாமல் போயிடும். நன்றி.